ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நம்ம சுவாமி ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பிரியாவோட இருக்கட்டும், நம்ம சுவாமியோடையா இருக்கட்டும், அதே மாதிரியே வைஷு அண்ட் நம்ம வெற்றி வசந்த் அந்த பேரோடையாக இருக்கட்டும், அவ்வளோ ஜெல்லாக எல்லாருக்குமே ஈஸியாக மிங்கிள் ஆகிடுவார். பட் இந்த இடத்துல ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்மளுக்கு இவங்க எல்லாருக்குமே கிடச்சிட்டு தான் நான் சொல்லியே ஆகணும். பிகாஸ் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஃபோட்டோ அழகாக ஷேர் பண்ணியிருந்தார். ப்ரீவியஸ் ஃபோட்டோவை நம்ம சபரி ப்ரோ அண்ட் சுவாமி ப்ரோ இருக்கிற ஃபோட்டோவை. அதே மாதிரி இது வந்து ட்வின்ஸ், நானும் கவரும் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோவில் வரும்போது வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த தெரிஞ்ச அந்த ஒரு ஷோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சபரிக்கும் லக்ஷ்மி பிரியாவுக்கும் நல்ல பாண்டிங், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பாண்டிங், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இங்கே வரைக்கும் தொடர்ந்துருக்கு. ஸோ அந்த இதுக்கு அவார்ட் மகாநதி 500 எபிசோடுக்கும் வந்தாங்க, அப்புறம் இந்த இதுக்கும் வந்திருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு சபரி பிரியா வந்து பார்த்தீங்கன்னா வைஷுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க, ஐ மீன் அந்த அவார்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட கெஸ் படி தெரியல, எனக்கு அப்டேட்ஸ் எதுவும் கிடைக்கல. அதை பற்றி கிடைச்சா நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சபரி ப்ரோ பற்றி சொல்லணும்னா, நம்ம வைஷோட மேரேஜுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தார். விடிய கண் முழிச்சு அவங்களுக்கு மருதான காய வைக்கிறதுலேருந்து ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து ஒரு ஃப்ரெண்டாக அவ்வளோ பண்ணியிருப்பார். ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கணும், நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்க முடிஞ்சிச்சாங்க அவங்களோட மேரேஜ் டைம்லேயே. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டில்லேருந்து கண்டினியூ ஆகுது. இப்போ வந்து அவார்ட் ஃபங்க்ஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருந்தாங்க. அதாவது இந்த 5 பேரும் மட்டும் ஸ்டேஜில் இருந்து ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு அது பார்க்கும்போது ஆஃப் ஸ்க்ரீனில். பட் ஆன் ஸ்க்ரீனில் ஐ மீன் என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு கெஸ் பண்ணவே முடியல. உங்களுக்கு எதுவும் கெஸ் தான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிரியேட் ஆகிருக்குன்னு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி அப்டேட்ஸ், நல்ல அப்டேட்ஸ்லாம் பார்க்கும்போது ஸோ ஒரு பாசிட்டிவ் ஒரு ஃபீல் வருதுங்க இந்த இந்த பிக்ஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ வீக்காக ஃபேன் பேஜஸ் ஷேர் பண்ண வீடியோலாம் பார்த்தீங்களா, எப்படி சொல்லுங்கள். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் ஏவி போட்டாங்க இல்லையா, லக்ஷ்மி பிரியா ஏவி, அது யார் எந்த ஃபேன் பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆஃப் த வீக்கா ஃபேன் பேஜ் vcard_LVC அப்படிங்கிற ஒரு ஃபேன் பேஜில் தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் நான் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா vika_x_stan அப்படிங்கிற ஒரு பேஜ் தான் வந்து நான் பார்த்தேன். பட் ரெண்டுத்துலேயுமே இப்போ இல்லை, பிகாஸ் அவங்க வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். ரிமூவ் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் போட்டிருப்பாங்க. பிகாஸ் இன்னும் வீடியோ ரிலீஸ் ஆகலை இல்லையா, ஸோ அதெல்லாம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது வந்து ப்ரைவேட்டாக தான் இருக்கும். ஒன்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ரிமூவ் ஐ மீன் பப்ளிக் கொண்டு வந்துடுவாங்க. நம்ம வீடியோ போட்டிருந்தோம்னா அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அவங்க ரிலீஸ் பண்ணல இல்லையா, ஸோ அதனால் வந்து அவங்களுமே வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்ஸ் SS மியூசிக் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த திருப்பி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ செக் பண்ணி பார்த்தப்போ அந்த வீடியோ இல்லை. செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.